Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல T20 வேர்ல்டு கப் ICC மென்ஸ் T20 வேர்ல்டு கப்போட 8வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட முதல் மேட்ச், இந்த சீரீஸோட முதல் மேட்ச். இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு மேட்ச் ஆடிருக்காங்க, அது ஒரு வார்ம் அப் மேட்ச் பங்களாதேஷ் அகைன்ஸ்டா. ஸோ இதுல வந்து இந்த சீரீஸோட இந்த வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப்போட முதல் மேட்ச் இந்தியாவுக்கு அயர்லாந்து கூட நடக்க போகுது. அந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸ் அதில் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு கிராண்ட் லீக்கான டெமோ டீம்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நான் ஒரு 10 கிராண்ட் லீக் டெமோ டீம் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவா நான் மேக் பண்றேன். ஸோ அந்த டெமோ டீம்ஸ் இந்த டிப்ஸ் வீடியோ இதை நீங்க பாக்குறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுல வந்து 1 or 2 பிளேயர் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களோ அதுக்கு அந்த மாதிரி நான் வீடியோ வந்து நான் மேக் பண்றேன். ஏன்னா நான் வீடியோ எடுத்து மேக் பண்ணுறது நீங்க எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்கிறத பொறுத்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸ்டேட்ஸும் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் நான் உங்களுக்கு அதில் இன்க்ளூட் பண்ணி ஒரே வீடியோவை உங்களுக்கு நான் மேக் பண்றேன். ஸோ டெமோ டீம்ஸ் அண்ட் ஸ்டேட்ஸ் வேணும்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. அதே போல லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல கொடுக்கக்கூடிய ஸ்மால் லெக்ஸ் டீம்ஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னாலும் லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல கிடைக்கக்கூடிய டிப்ஸ் ஏதாவது புது பிளேயர்ஸ் வந்தாங்கன்னா அவங்க என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, அந்த பிச் ரிப்போர்ட் எல்லாமே டெலிகிராம்ல தான் கொடுப்போம். மறக்காம எல்லாரும் டெலிகிராம்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. மேட்சை பொறுத்த வரைக்கும் 5th ஜூன் இரவு 8 மணிக்கு இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ மோஸ்ட்லி எல்லா மேட்சுமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு நடக்கக்கூடிய மேட்சஸ் எல்லாமே 8 மணிக்காக தான் டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மேட்ச் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நியூயார்க்ல தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. இந்த நியூயார்க்கோட பிச் ரிப்போர்ட்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இங்க ஒரே ஒரு மேட்ச் தான் நடந்திருக்கு. அந்த ஒரு மேட்சும் வந்து பாத்தீங்கன்னா அவுட்ஃபீல்டு எல்லாமே ரொம்ப 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 ஸ்லோ. ஏன்னா கடந்த ஒரு 3 மாசத்துக்குள்ளேயே அந்த வெனுவை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லா பிச்சை ஃபுல்லா ரெடி பண்ணிருக்காங்க. தென் அந்த உட்காரத்துக்கு ஆடியன்ஸ் உட்காரத்துக்கு எல்லாமே கடந்த 3 மாசத்துக்குள்ள அதை வந்து ஃபுல்லா ரெடி பண்ணிருக்காங்க. அதனால வந்து அவுட்ஃபீல்டுக்கு எல்லாமே இன்னும் செட் ஆகல. ஸோ பொருட்கள் எல்லாம் பதிச்சிருப்பாங்க, அதெல்லாம் பெருசா செட் ஆகல. அவுட்ஃபீல்ட் எல்லாம் ரொம்ப 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 ஸ்லோ, ரொம்ப டெத் ஸ்லோவா போயிட்டு இருக்கு. தென் ஸ்ரீலங்காவுக்கும் லைக் சவுத் ஆப்பிரிக்கா நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு 2 பேருக்கும் நடந்த மேட்ச்ல கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப 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 ஸ்லோவா இருந்துச்சு. பிச்சு வந்து நல்ல ஃபாஸ்ட் பாலுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. ஏன்னா அடிலைட்ல இருந்து கொண்டு வந்த பிச்சு அது. அடிலைட்ல பிச்சில் எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி நல்ல பவுன்சஸும் இருந்துச்சு, நல்ல வேகமும் இருந்துச்சு, நல்ல ஃபாஸ்டா இருந்துச்சு, நல்ல பவுன்சஸும் கொடுத்துச்சு. ஆனா அவுட்ஃபீல்டு வந்து ரொம்ப 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 ஸ்லோவா இருந்தது. ஸோ அதனால ரொம்ப ஸ்லோ ஸ்கோராகவே போணுச்சு. லைக் ஒரு 75-80 ரன்னுக்குள்ளவே அவங்க சுட்டுட்டாங்க. அதை அடிப்பதற்கும் இவங்க அதுக்குள்ள ஒரு 4-5 விக்கெட் வரைக்குமே விட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லோ ஸ்கோரிங் மேட்சா தான் போனுச்சு. இந்த மேட்சுக்கு ஒரு ஆவரேஜான ஸ்கோரா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 150+ வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ 150-160 ரன் அடிச்சுட்டாவே சேஸ் பண்றதுக்கு கஷ்டப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அந்த வெனும் அந்த மாதிரி தான் இருக்கு. 2 டீமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டீம் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான டீம், ஒரு டீம் அண்டர்டாக் டீம் கேட்டகரியில இருக்கக்கூடிய ஒரு டீம். ஸோ அதனால இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஈஸியா ஆடுவாங்க. ஒரு 155 இருந்து ஒரு 170 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான சான்சஸ் இருக்கும். அதுவே அயர்லாந்து வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு 120க்குள்ள மேபி ரன்ஸ் வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கும் மோஸ்ட் ப்ராபபிலி. வெனுல பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மேட்ச் தான் இங்க நடந்திருக்கு. ஸோ அதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேட்டிங் வந்து செகண்ட் பண்ணாங்க, சேஸ் பண்ண டீம் தான் வந்து இங்க வின் பண்ணியிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோரே வந்து 80 தான். பாருங்க, ஸ்ரீலங்கா 77க்கே சொல்லிருக்காங்க. 80 ரன் இதுதான் ஹையஸ்ட் ஸ்கோராவே இருக்கு அதை சேஸ் பண்ணதுனால. ஸோ அதுலயுமே அவங்க 4 விக்கெட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஓவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 17வது ஓவர்ல வந்து தான் வின் பண்ணாங்க. அந்த ஸ்கோரிங் ஒரு 16-17வது ஓவர் தான் வின் பண்ணாங்க. ஸோ கொஞ்சம் ஸ்லோவா தாங்க இருக்கு பிச்சை பொறுத்த வரைக்கும். ஹெட்வர்ட் ரெக்கார்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியா தான் வந்து 7 மேட்சுமே வின் பண்ணிருக்காங்க. 7 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க. 7 மேட்சுமே இந்தியா தான் வின் பண்ணிருக்காங்க. பியூர்லி அப்பர் ஹேண்ட் வந்து இந்தியா தான், எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஒன் சைடான ஒரு மேட்சா போறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் போலிங் இந்தியா பண்ணாங்க அப்படின்னா 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லோட் பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மா அண்ட் ஜெய்ஸ்வால் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. தென் அடுத்ததா விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், ரிஷப் பந்த் அவர் தான் வந்து விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. ஹர்திக் பாண்டியா இந்தியன் டீமோட வைஸ் கேப்டன், சிவம் தூபே, ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா, தென் அர்ஷதீப் சிங். ஸோ இது வந்து இந்தியாவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜெய்ஸ்வாலை வந்து உள்ள எடுக்காம விராட் கோலி இன்னிங்ஸ் ஓபன் பண்ண வச்சிங்க அப்படின்னா சிவம் தூபே உள்ள கொண்டு வரப்போ பேட்டிங் இன்னும் டெப்தா போகுங்கிற மாதிரியான ஒரு நியூஸஸ் எல்லாம் இன்டர்நெட்ல பேசிட்டு இருக்காங்க. பட் மோஸ்ட் ப்ராபபிலி ஜெய்ஸ்வாலை உள்ள வச்சுக்குவாங்க.
சிவம் துபேவை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸா ரிசர்வ் வந்து இருக்கிற இடத்துக்கு வந்து கொண்டு வரது கூட சான்சஸ் இருக்கும். ஸோ இவங்க எந்த மாதிரி ஆப்ஷன்ஸை கொண்டு வர போறாங்கிறத நம்ம ஆஃப்டர் லைனப்ஸ்க்கு அப்புறம் நான் டீட்டெயிலாக ஒரு வாய்ஸ் மெசேஜ் கூட நான் குரூப்ல கொடுக்குறேன், யாருக்கு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது. எனக்கு தெரியும் சிவம் துபே உள்ள வச்சுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா ஹர்திக் பாண்டியா கிட்டத்தட்ட எல்லா மேட்சுமே பந்து போட்டுட்டு இருக்காரு ரீசென்ட் டைம்ஸ்ல. ஒரு 3 ஓவர் வரைக்கும் அவர்கிட்ட இருந்து பவுலிங் ஆப்ஷன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஒரு ஓவர் சிவம் துபே வச்சு போட வைப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கும். 4 மெயின் பவுலரோட போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல ரவீந்திர ஜடேஜா வரைக்குமே பேட்டிங் டெப்த் கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. அதனால சிவம் துபேவை உள்ள வச்சுவதற்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் இருக்கும். மேபி இந்த காம்பினேஷனோட போறதுக்கான வாய்ப்பு தான் கொஞ்சம் அதிக சான்சஸும் இருக்கு. அயர்லாண்டை பொறுத்த வரைக்கும் பால் ஸ்டில்லிங் அண்ட் பால்பிரைன் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அதை அடுத்ததான் லாரன் டக்கர் விக்கெட் கீப்பர் அவர் தான் பண்றாரு, ஹாரி டெக்டர், குர்டிஸ் கேம்பர், ஜார்ஜ் டக்ரெல், அடுத்ததான் கிரேத் டிலானி, மார்க் அடையர், பேரி மெகர்தி, ஜோஸ்வா லிட்டில், தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா கேரேஜ் யங். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அயர்லாண்டோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு எந்த மாதிரி பிளேயர்ஸை சூஸ் பண்ணலாம், இப்போ ஒரு அண்டர்டாக் டீம் கேட்டகரி அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுக்குலாம் என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு, யார் யார் என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும். தென் இந்தியன் டீமை பத்தி ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அயர்லாந்து டீமை பத்தி இருக்கக்கூடிய பிளேயர்ஸை பத்தி நம்ம இன்டெப்தா நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் ஸ்போர்டசி ஆப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோடு வந்து தமிழன் ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நண்பர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சூப்பர்வான ஒரு ஆப். அது மட்டும் கிடையாது, இதுல ஜிஎஸ்டி சார்ஜஸ் அவங்க பிடிக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாம இப்போ டிடிஎஸும் அவங்க பிடிக்கிறது இல்லை. ஸோ மற்ற ஆப்ஸ் எந்த ஆப்பா எடுத்துக்கிட்டாலுமே லைக் இன்க்ளூடிங் ட்ரீம் 11 இருந்தாலுமே 30% டிடிஎஸ், நீங்க வின் பண்ற மணியில இருந்து 30% டிடிஎஸ் கவர்மெண்ட்டுக்கு அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஆப்ல ஸ்போர்டஸ் ஆப்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ நீங்க வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் நீங்க ஒரு விட்ராவல் பண்றீங்க அப்படின்னா அந்த 1 லட்ச ரூபாயும் உங்களோட வேலட்ல இருந்து போயிடும், இன்னிங்ஸ் வேலட்ல இருந்து போயிடும். 30% பிடித்தது போக 70,000 ரூபாய் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ 70,000 அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அப்படின்னா இவங்களும் டிடிஎஸ் பிடிக்கிறாங்க தானே அப்படின்னு தானே அர்த்தம். அப்படி கிடையாது. இவங்க என்ன பண்றாங்க, மீதி இருக்க 30,000 ரூபாயை உங்களோட டெபாசிட் வேலட்லேயே ஆட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த 30,000 வச்சு திரும்பவும் நீங்க வந்து ப்ளே பண்ணி நீங்க வின்னிங்ஸை வந்து நீங்க விட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற ஆப்ல என்ன பண்ணுறாங்க, 30,000 ரூபாயை அவங்க எடுத்து கவர்மெண்ட்டுக்கு வந்து உங்க பேர்ல கட்டிடுறாங்க, டிடிஎஸ் கட்டிடுறாங்க, இல்ல அவங்களே எடுத்துறாங்க. ஸோ ஏதோ ஒரு கான்ட்ரவர்சஸ், அது நம்ம வேண்டாம். ஆனா இந்த ஆப்ல வந்து என்ன பண்றாங்க, அந்த 30,000 உங்களோட டெபாசிட் வேலட்ல ஆட் பண்ணிடுறாங்க. இன்க்ளூடிங் ட்ரீம் 11 கூட அப்படி பண்றது இல்லை. இவங்க வந்து உங்களுக்காக வந்து ஃபேவர் பண்றாங்க. ஸோ அதை வச்சு நீங்க இன்னும் நீங்க ப்ளே பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். சரி, ஓகே. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்தியன் டீம்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி நம்ம அயர்லாண்டுக்கு போயிடுவோம். ஏன்னா இவங்களை பத்தி தான் நம்ம இன்டெப்தா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மினிமம் ஒரு 4 பிளேயர் தான் இந்த டீம்ல இருந்து வருவதற்கான சான்சஸ் இருக்கும். ஃபேண்டசி டீம்ல ஒரு 7 பேர் வரைக்கும் நம்ம இந்தியன் டீம்ல இருந்து வருவதற்கான சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால இந்த பிளேயர்ஸை பத்தி நம்ம இன்டெப்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல மார்க் அடையர், பேரிக் மெக்கர்தி, ஜோஸ்வா லிட்டில் அண்ட் கேரேஜ் யங். தென் குர்டிஸ் கேம்பர், டிலானி, கிரேட் டிலானி. இந்த 6 பிளேயர் தான் இந்த டீமோட பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல இருக்காங்க. இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர் அப்படின்னா கிரேட் டிலானி, தென் ஹாரி டெக்டர். இந்த 2 பேரும் தான் இந்த ஸ்பின் ஆப்ஷனுக்கு இருக்காங்க. ஸோ அதை பத்தி நான் டீட்டெயிலா சொல்றேன். மார்க் அடையர், பேரி மெக்கர்தி, ஜோஸ்வா லிட்டில், கேரேஜ் யங், குர்டிஸ் கேம்பர், இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ். இந்த வேணுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸோட போறது தான் ஒரு கரெக்டான ஒரு யுக்தியா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட் பவுலருக்கு நல்லாவே இங்க சப்போர்ட் பண்ணுது. அப்படி இருக்கும்போது இந்தியாவில இருந்து ஏன் ஸ்பின்னர்ஸ் வச்சு 2 ஸ்பின்னர் வச்சு போறாங்க அப்படின்னா, இந்தியா ஸ்பின்னர்ஸ் வச்சு தான் டாமினேட் பண்ணுவாங்க. மற்ற கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாமே ஸ்பின்னர்ஸ்ல கொஞ்சம் வீக்கா இருப்பாங்க. அதனால இந்தியன் வந்து 2 ஸ்பின்னர்ஸ் வச்சு போவாங்க. இது பர்டிகுலரா இந்த பர்டிகுலர் டீம்லாம் வந்து பாத்தீங்கன்னா அயர்லாண்டா வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து கொடல பண்ணிடுவாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. ஸ்பின்னர்ஸ்க்கு இவங்களுக்கு பெருசா கொஞ்சம் டர்ன் ஆச்சுனாவே உங்களுக்கு ஆட தெரியாது. ஸ்பின்னர்ஸ்ல கொஞ்சம் வீக்கா தான் இருப்பாங்க அயர்லாந்து பிளேயர். பால் ஸ்டிர்லிங், பால்பிரைன் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. இதுல பால் ஸ்டிர்லிங் நிறைய மேட்சஸ் ஆடி இருக்காரு. T20s கவுண்டி கிளப்ஸ்ல நிறைய ஆடி இருக்காரு. T20 பிளாஸ்ட், தென் இப்போ நடந்திருக்கக்கூடிய அந்த 100 பால்ஸ் மேட்சஸ். ஸோ இதுல நிறைய மேட்சஸ், நிறைய சீரீஸ்லயும் ஆடி இருக்காரு. தென் நிறைய கண்ட்ரிலயும் போயும் T20 லீக்ஸ் நிறைய ஆடி இருக்காரு. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பால் ஸ்டிர்லிங்க்கு. மோஸ்ட் ப்ராபபிலி இந்த வேர்ல்டு கப்போட அவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப வருஷம் ஆடிட்டு இருக்கக்கூடிய பிளேயர் அயர்லாண்டுக்காக. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு பிளேயருங்க. இவர்கிட்ட இருக்கிற பிளஸ்ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பவர் பிளேவை அழகா பயன்படுத்தி ஆடக்கூடியவர். இவர்கிட்ட இருக்கிற மைனஸ் ஸ்பின்னர்ஸ்ட கொஞ்சம் வீக், பர்டிகுலரா ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ்ட கொஞ்சம் வீக்கா இருக்காரு பால் ஸ்டிர்லிங். அது வரைக்கும் ஃபாஸ்ட் பாலர்ஸ்ல இருந்து ரொம்பவே சூப்பரா ஆடிடுவார். பால்பிரைனை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னா இவரோட ஆவரேஜ் 27 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. இந்த மாதிரியான ஸ்ட்ராங்கான டீமுக்கு அகேன்ஸ்டாவே லைக் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்ட் நிறைய மேட்சஸ்ல ஆடி இருக்காரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா
ஸ்காட்லாந்து இவர் இப்ப T20 வேர்ல்டு கப்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்காட்லாந்து டீம் எகென்ஸ்டா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி இங்கிலாந்துக்கு எகென்ஸ்டா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ இவரோட ஆவரேஜ் 27 இருந்து 35 வரைக்குமே இருக்கு. நிறைய மேட்சஸ் அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. பேட்டிங் செகண்ட் பண்றப்பதான் அவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய மைனஸா போயிட்டு இருக்கு. பேட்டிங் செகண்ட் பண்ற மேட்சஸ்ல கிட்டத்தட்ட 10க்கு 2 மேட்ச் மட்டும்தான் அந்த 25க்கு மேல அவர் ஆவரேஜ் வச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி அந்த மீதி மேட்சஸ் எல்லாத்துலயுமே ஒரு 10 ரன்னுக்குள்ளதான் அவரோட விக்கெட்டை பறி கொடுத்துட்டு இருக்காரு. இந்த டீமோட பிக் டிஃபரன்சியல் பிக்கா நீங்க லாரன் டக்கரை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெறும் 35% தான். ஆப்போசிட்ல ரிசர்வ் வந்து 86% ஆஃப் யூசர்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. அயர்லாண்டை பொறுத்த வரைக்கும் லாரன் டக்கரை வந்து 35% யூசர்ஸ் தான் ட்ரை பண்ணிருப்பாங்க. விக்கெட் கீப்பர் அப்படிங்கிறது ஒரு பக்கம். விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் ரிசர்வ் பந்துக்கும் கிடைச்சிரும், லாரன் டக்கருக்கும் கிடைச்சிரும். ஸோ அது அடுத்தது இவர் வந்து டாப் ஆர்டர்லயே வராரு. ஸோ லாரன் டக்கர் வந்து ஒன்னே வராரு. இப்ப கரண்ட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பாக்குறப்போ விளையாண்ட 7 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 4 மேட்ச்ல வந்து 50+ ரன்ஸ் அடிச்சிருக்காரு. நல்ல ரெக்கார்டும் வச்சிருக்காரு. ரீசெண்ட் டைம்ஸ் செம்ம ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயரா வந்து தெரியுறாரு லாரன் டக்கரை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பா பேட்டிங்ல வந்து ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு, விக்கெட் கீப்பர் மூலமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வச்சு ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர சான்சஸ் ரொம்ப அதிகம். லாரன் டக்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு பிக் டிஃபரன்சியல் கிராண்ட் லீக் பிக்கா நீங்க லாரன் டக்கரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹாரி டெக்டர் வெறும் 14% தான் அவர் பிக் பண்ணியிருக்காங்க. இந்த டீமோட ஒரு பேக் போனே அவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். லாஸ்ட் இயருக்கு முன்னாடி வரைக்குமே இந்த இயர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. அதுக்கு முன்னாடி இயர்ல இருந்து அவர் முன்னாடி இயர்லாம் இந்த டீமோட பேக் போன் விளையாடுற எல்லா மேட்சுமே 50 அடிப்பாரு. இந்த ஓடிஏ இருந்தா சதம் அடிப்பாரு. அந்த மாதிரி ஆடக்கூடியவர். அது மட்டும் இல்லாம பந்து போட்டு விக்கெட் 2 விக்கெட் 3 விக்கெட் எடுத்து. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் உள்ள ஒரு பிளேயர் ஹாரி டெக்டர். இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல கொஞ்சம் ஃபார்ம் மோட்ல இருக்காரு, அது நிதர்சனமான உண்மை. ஆனா இப்ப இருக்கக்கூடிய டீம்ஸ்ல கிரேட் டிலானி ஒரு லெக் பிரேக் ஸ்பின்னர். ஸோ இன்னொரு ஸ்பின்னர் ஆப்ஷன் ஸ்லைட்லி சப்போஸ் ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணது இந்தியன் டீம் வெறும் ஸ்பின்னர்ஸ் மட்டும்தான் விக்கெட்ஸ் எடுக்கிறாங்கிற பட்சத்துல உடனே என்ன பண்ணுவாங்க, அயர்லாண்டும் ஸ்பின்னர்ஸ் வச்சு டாமினேட் பண்ணலாங்கிற ஒரு கான்செப்ட் போனாங்கன்னா ஹாரி டெக்டர் ஒரு 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாரு. ஹாரி டெக்டர் பேட்டிங்லேயே கண்டிப்பா இந்த மேட்ச் வந்து 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஒரு பிக் டிஃபரன்சியல் பிக் வெறும் 14% தான். ஒரு சாலிடான பிளேயர். கண்டிப்பா உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல ட்ரை பண்ணிக்கோங்க. ஸ்பின்னர்ஸும் ஓரளவு ரொம்பவே டீசென்டாவே ஆடுவாரு. குர்டிஸ் கேம்பரை பொறுத்த வரைக்கும் வெறும் 10% பிசினஸ் தான் ட்ரை பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அயர்லாந்து அப்படின்னா ஒரு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா ட்ரை பண்ணிக்கோங்க. மினிமம் 2 ஓவரும் மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் குர்டிஸ் கேம்பரை பொறுத்த வரைக்கும். ஸோ அவர் வந்து ஒரு கிராண்ட் லீக்ல கண்டிப்பா ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அயர்லாந்து அப்படின்னா ஜார்ஜ் டக்ரலை பொறுத்த வரைக்கும் இவருக்கு பெருசா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல ஓவர் எதுவும் கொடுப்பதில்லை. அப்படி கொடுத்தாலும் 1 or 2 ஓவர்ஸ் தான் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பெருசா ஓவர் எதுவும் கொடுக்கறதில்ல. பேட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா ஜார்ஜ் டக்ரல் பிக் டிஃபரன்சியல் பிக்கா அவங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல ட்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 1 சைட் டீம்ஸ்ல நீங்க ட்ரை பண்றீங்க, இந்தியாவுக்கு ஃபேவரா ஒரு 1 சைடா ஒரு டீம்ஸை ட்ரை பண்றீங்கன்னா அதுல வந்து ஜார்ஜ் டக்ரல் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. அதுலயும் பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க. ஒரு 1 சைடா இந்தியாவுக்கு ஃபேவரா நீங்க டீம் போறீங்கன்னா அதுல ஜார்ஜ் டக்ரல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக். கிரேட் டிலானிட்டு இருந்து நம்ம ஒரு 3 ஓவர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பேட்டிங்ல வந்தாலும் ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் அடிப்பாரு. மார்க் அடையர், பேரி மெக்கர்தி, ஜோஸ்வா லிட்டில் அண்ட் கேரேஜ் எக் இந்த 4 பேத்துல யார் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜோஸ்வா லிட்டில் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாரு அப்படின்னா கண்டிப்பா வந்து 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் குறிப்பா அந்த 20வது ஓவரை மோஸ்ட் ப்ராபபிளி அவர் தான் பவுல் பண்றதுக்கான சான்சஸ் வந்து அவருக்கு அதிகம். மார்க் அடையரும் வந்து அந்த 19 ஓவர் அப்படி இல்லைன்னா 20வது ஓவர். இப்போ 20வது ஓவர் மார்க் அடையர் போடுறாருன்னா 19 ஓவர் ஜோஸ்வா லிட்டில் போடுவாரு. ஜோஸ்வா லிட்டில் 20வது ஓவர் போடுறாருன்னா மார்க் அடையர் 19 ஓவர் போடுவார். ஆக மொத்தம் இந்த 2 பேரும் தான் அந்த டீமோட டெத் ஓவர் பவுலர். ஸோ மார்க் அடையர் அண்ட் ஜோஸ்வா லிட்டில் இந்த 2 பேருமே ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அயர்லாந்து அப்படின்னா மஸ்ட் ட்ரை. அதுல ஒன்னா கிராண்ட் லீக் நீ ஒரு கேப்டன் ஆப்ஷனா கூட மார்க் அடையருக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன காரணம் அப்படின்னா பேட்டிங்ல வந்தாலும் குயிக்கா ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கக்கூடிய எபிலிட்டி வந்து அவருக்கு வந்து மார்க் அடையருக்கு இருக்கு. மீதி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல பேரி மெக்கர்தி அண்ட் கேரேஜ் இந்த 2 பேருமே தலா 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாங்க போத் இன்னிங்ஸ்லுமே. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா ஜோஸ்வா லிட்டில், மார்க் அடே, தென் குர்டிஸ் கேம்பர் இந்த 3 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. தென் ஹாரி டெக்டர், லாரன் டக்கர் இந்த 5 பேருமே அயர்லாந்து டீமுக்காக ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க போத் இன்னிங்ஸ்லுமே. இதுல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா ஜோஸ்வா லிட்டில், மார்க் அடே கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அதுவே வந்து செகண்டா பவுல் பண்ண போறாங்கன்னா மார்க் அடே, குர்டிஸ் கேம்பர், லாரன் டக்கர் அண்ட் ஹாரி டெக்டர் இந்த 4 பேருக்குமே ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஒரு நல்ல ஆப்ஷன்ஸ்ல இருக்காங்க. ஸோ இதுல ஜோஸ்வா லிட்டில், மார்க் அடே 2 பேருமே ஒரு 70% மேல இருக்காங்க.
ஃபர்ஸ்ட் பவுலிங்னா உங்களுக்கு 2 பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. செகண்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா மேபி வேணா நீங்க பேரி மெக்கர்த்திக்கு வேணா ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா ட்ரை பண்ணி பாருங்க செகண்டா பவுல் பண்றப்போ. லாரன் டக்கரா இருக்கட்டும், ஹாரி டெக்டரா இருக்கட்டும், 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா லோ பர்சன்டேஜா இருக்காங்க. அதே மாதிரி குர்டிஸ் கேம்பரும் லோ பர்சன்டேஜா இருக்காரு. ஸோ இவங்க எல்லாம் வந்து ஒரு ஆப்டா இருப்பாங்க போத் இன்னிங்ஸ்லுமே. ஏன்னா பவுலும் பண்ண போறாரு குர்டிஸ் கேம்பர். ஸோ அதனால அவருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க பால் ஸ்டெர்லிங், லாரன் டெக்கர், ஹாரி டெக்டர் அண்ட் ஜார்ஜ் டக்ரோல் இந்த 4 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் சைடு டீம்ஸ்க்கு ஓரளவு ஆப்டா இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸா வந்து இருப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப ஒன் சைடா டாப் ஆர்டர்லாம் விக்கெட்ஸ் விழுந்துருன்னா இந்த ஜார்ஜ் டக்ரோல் ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா ட்ரை பண்ணிக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம், ஒரு ஒன் சைடா இந்தியாவுக்கு ஃபேவரா நீங்க டீம் போடுறீங்கன்னா அதெல்லாம் ஜார்ஜ் டக்ரோல் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு இந்தியன் டீம்ஸ். ஸோ இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. இதுல ஜெய்ஸ்வாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 17% ஆஃப் யூசர்ஸ் மட்டும் தான் அவரை ட்ரை பண்ணிருக்காங்க. இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு, பவர் பிளேவ்ல மினிமம் வந்து ஒரு 25 ரன்ஸாவது அடிச்சிடுவாரு. ஸோ அவர்கிட்ட இருக்கிற மைனஸ் வைஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்கிட்ட கொஞ்சம் மைனஸா இருக்காரு. அதே மாதிரி பாலை வந்து ஸ்டிக் டு ஸ்டிக் பால் பண்ணக்கூடிய பாலர்ஸ்ட ஸ்லைட்லி வீக்கா இருக்காரு. ஸோ அந்த வகையில லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் அப்படின்னா ஜாஸ்வா லிட்டில் இன்சிலா பவர் பிளேலேயே பால் பண்றாரு. பேரி மெக்கர்த்தி ஸ்டிக் டு ஸ்டிக் பால் பண்ணுவாங்க. கொஞ்சம் நல்லா இன்ஸ்விங்லாம் அவருக்கு நல்லாவே ஆகும். ஸோ இந்த 2 பாலர் இருந்து மேபி ஒரு சின்ன ஒரு ட்ரெண்ட், மேபி ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா ஜெய்ஸ்வாலுக்கு இருக்க சான்சஸ் இருக்கும். செகண்டா பேட் பண்ண போறாங்க இந்தியாங்கன்னா மஸ்ட் ட்ரை. கண்டிப்பா வந்து பவர் பிளேக்குள்ளேயே ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் குயிக்கா ஆடிட்டு போயிருவாரு ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும். ரோஹித் சர்மா ஆஸ் யூசுவல் தாங்க, வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அக்ரெசிவ் ஸ்டார்ட் பண்ணிடுவார். வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்ணக்கூடியவர். நல்ல ஒரு காமன் கம்போஸ்டா தெரியுறாரு இதுல பார்த்தப்போ. அது இல்லாம இந்த சீரீஸோட அவங்களுக்கு மேபி கடைசி அவங்களோட எண்ட்ல கூட இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். கிரிக்கெட் வாழ்க்கையோட எண்டா இருக்கலாம் இந்தியன் டீமுக்காக. அந்த மாதிரியான ஒரு தருணத்துல இருக்கிறப்போ ஒரு கப்பை வின் பண்ணி கொடுத்துட்டு போகணுங்கிற ஒரு மனநிலையோட எல்லாம் இருப்பாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பா காட்டுவாங்க. என்னதான் அந்த மாதிரியான இவ்வளவு ப்ளஸஸ் இருந்தாலுமே அவர்கிட்ட இருக்கிற மைனஸ் வைஸ் நம்ம பேசி ஆகணும். லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ட்டு பயங்கர வீக்கா இருக்காரு. அதுக்கு உதாரணம் இந்த கடைசியா விளையாண்டு ஐபிஎல்ல அவர் அவுட் ஆன விதத்துல பாக்குறப்போ ஒரு 10 மேட்ச் அடிக்காருன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அதுல 7 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ்டே விக்கெட் பறி கொடுத்திருக்காரு. அது ஒண்ணு மட்டும்தான் அவருக்கு மைனஸ் எனக்கு தெரியுது. பை சான்ஸ் ஜாஸ்வா லிட்டில் தென் ரோஹித் சர்மா, ஜோஸ்வா லிட்டில் ரோஹித் சர்மாக்குள்ள ஒரு சின்ன ஒரு பேட்டில் இருக்கலாம். அந்த பேட்டில் ஓவர் கம் பண்ணிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு 50ல இருந்து 60 ரன்ஸ் வரைக்கும் கூட அடிப்பதற்கான சான்சஸ் இருக்கும் ரோஹித் சர்மாவுக்கு. ஒரு சின்ன பேட்டில் கொஞ்சம் கடைசியா விளையாண்ட ஒரு 10 மேட்ச்ல ஒரு 7 முறை லெஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பாலர்ஸ்ட விக்கெட்டை பறி கொடுத்திருக்காரு. அது ஒண்ணுதான். விராட் கோலி ஆஸ் சொல்லுங்க செம ஃபார்ம்ல இருக்காரு. ஆரஞ்சு கப் ஹோல்டர், ஐபிஎல்ல நல்ல ஃபார்ம், நல்ல டச்ல இருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணவே வைக்கலாம். என்னோட கருத்தும் அதான். இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண வச்சா பவர் பிளேக்குள்ளேயே ஒரு நல்ல ஸ்கோர் அவங்க கொண்டு வந்துருவாங்க. இன்னும் பேட்டிங் இன் டெப்தா கொண்டு போகலாம். மேபி இந்தியன் வந்துட்டு விராட் கோலி வந்தாலே மோஸ்ட் ப்ராபபிளி வருவாரு. ஸோ விராட் கோலி பேட்ல இருந்து ஒரு 35 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான சான்சஸ் இருக்கும். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னா. பேட்டிங் செகண்ட் பண்றாங்கன்னா ஒரு மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா இப்போ பேட்டிங் செகண்ட் பண்றாங்க அப்படின்னா அயர்லாந்து வந்து ஒரு 120 ரன்னுக்குள்ளே சுட்டுறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓப்பனிங் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60ல இருந்து 70 ரன்ஸ் வரைக்கும் கூட கொண்டு வந்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் விராட் கோலி இருந்து ஒரு 75 ரன்ஸ் வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு ஃபேண்டஸ் டீம்ல வருவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குங்க. அவருக்கு தான் இருக்கு. சூரியகுமார் யாதவ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா மஸ்ட் ட்ரை. குயிக்கா வந்து ஒரு வெறும் 25 பால் கடைசி ஒரு 4 ஓவர் 5 ஓவருக்குள்ள வந்துட்டா கூட 30 ரன் அடிச்சுட்டு போயிருவாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு T20 பிளேயர் அவரு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாருன்னா மஸ்டா ட்ரை பண்ணிக்கோங்க. பேட்டிங் செகண்ட் பண்றாருன்னா 50-50 ஆப்ஷன். அந்த 50-50 ஆப்ஷனும் அவரோட பேட்டிங் ஸ்கில்லுக்கு, அதாவது ஆட மாட்டாரு அவுட் ஆயிடுவார் அப்படிங்கிற காரணத்தினால இல்லை, பேட்டிங்க்கு வராம கூட போறதுக்கு சான்சஸ் இருக்கும். அவர் கம்மி ரன் அடிச்சாங்கன்னா டாப் 3 பேருமே கூட முடிச்சு மேட்சை முடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குங்கிறதுனால செகண்ட் பேட்டிங்னா ஒரு 50-50 ஆப்ஷன். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாருன்னா மஸ்ட் ட்ரையாக நீங்க ஒரு ட்ரை பண்ணிக்கோங்க. நான் கடைசி 5 ஓவருக்குள்ள வந்தாலுமே 30 ரன் குயிக்கா அடிச்சுட்டு போயிருவாரு. ரிஷப் பந்த் விக்கெட் கீப்பர் பண்றாரு. ரிஷப் பந்தோட டவுன் எனக்கு தெரிஞ்சு எப்ப வேணாலும் கீழே டவுன் த ஆர்டருக்கு போகும், எப்ப வேணாலும் டாப் த ஆர்டருக்கு மாறும். அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான். ஸோ அதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க இந்தியா அப்படின்னு வச்சுக்கோமே. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா டாப் 4 பேருமே ஒரு 16வது ஓவர் வரைக்குமே ஆடிடுறாங்க. 16வது ஓவர்ல தான் அந்த 3வது விக்கெட் விழுது, 4வது விக்கெட் விழுது. அப்படிங்கிற பட்சத்துல ரிஷப் பந்துக்கு மேல ஹர்திக் பாண்டியாவை ஆட வச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ்ல ஹர்திக் பாண்டியா டாப் ஆர்டர் புல்மட் ஆயிடுவாரு. ஸோ ரிஷப் பந்த் கொஞ்சம் டவுன் ஆர்டருக்கு போயிடுவாரு. அந்த வகையில ஒரு விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் ஆஸ் யூசுவல் அவருக்கு கிடைச்சிடும். செகண்டா பேட் பண்றப்போ அவருக்கு பேட்டிங் வாய்ப்பு கிடைக்குமாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க், அது ஒன்று இருக்கு. ஒரு 50-50 ஆப்ஷன்ஸா பயன்படுத்திக்கோங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா டாப் ஆர்டர்ல 2 விக்கெட் விழுந்துரும்.
அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில நீங்க ஒரு டீமை போட்டீங்கன்னா அதெல்லாம் மஸ்ட் ட்ரை. அதர்வைஸ் நியூட்ரலா டீமை போடுறீங்க, டாப் ஆர்டர்ல விக்கெட்ஸ் வந்து போகாது, டாப் ஆர்டர் ஆடிடுவாங்கிற மாதிரி ஒரு டீமை போடுறீங்கன்னா அதுல ரிசர்வ் வந்து ஒரு மிஸ்டேக் பிளேயரா ட்ரை பண்ணிக்குவாங்க. ஏன்னா ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய லாரன் டக்கர் ஒன் டவுனே வராரு. as usual எப்படினாலும் அவருக்கு பேட்டிங் கிடைச்சிடும், ஃபர்ஸ்ட் பேட்டிங்னாலும் பேட்டிங் கிடைச்சிடும், செகண்ட் பேட்டிங்னாலும் பேட்டிங் கிடைச்சிடும். அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்கிறப்போ அவர் கொஞ்சம் சேஃபா தெரியுறாரு இந்த ரெண்டு டீமை கம்பேர் பண்றப்போ. ரெண்டு டீமுமே ஒரே மாதிரி கேட்டகரியில ஒரே மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ரெண்டு டீம் ப்ளே பண்றப்போ நீங்க ரிசர்வ் பந்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்ப இங்கிலாந்து கூட ஒரு மேட்ச், ஒரு பாகிஸ்தான் கூட ஒரு மேட்ச், ஆஸ்திரேலியா கூட ஒரு மேட்ச்னா இந்தியா அந்த ஆப்போனன்ட் டீம் ரெண்டுமே வந்து ஓரளவு ரெண்டு டீமே ஒரே பலத்தோட இருப்பாங்க. அப்போ நீங்க ரிசர்வ் பந்துக்கு நம்ம ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஒரு ஒன் சைடு டீம்ஸ், ஒரு அண்டர் டாக் டீம் கேட்டகரியில இருக்கிறப்போ ரிசர்வ் பந்துக்கு வாய்ப்பு இருக்குமாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். பட் அவரோட ஆர்டர் வந்து நான் லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல அவர் எந்த ஆர்டர்ல வராரு, ஒன் டவுன் செகண்ட் டவுன்ல வராரா, ஒருவேளை விராட் கோலி டாப் ஆர்டர்ல போயிட்டு அவர் ஒன் டவுன் ஆட வைக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவர் வந்தாருன்னா நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிறேன். அதர்வைஸ் இந்த ஆப்ஷன்ஸ்ல வர ஒரு 5வது தான் வராரு அப்படிங்கிற பட்சத்துல அவர் வந்து 50-50 ஆப்ஷனுக்கு தான் ஆப்டா இருப்பாரு. ஹர்திக் பாண்டியா 3 ஓவர் போல் பண்ணிடுறாங்க, கண்டிப்பா 3 ஓவர் போல் பண்ணிடுறாரு. ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாருன்னா கண்டிப்பா 15 இருந்து 20 ரன்ஸ் வரைக்கும் கடைசி 4 ஓவருக்கு அவர் உள்ள ஆட வச்சிருவாங்க. ஒரு 20 ரன்னாவது வந்து அவர் அடிச்சிருவாரு. சிவம் தூபே பை சான்ஸ் இருந்தாருன்னா மேபி இருந்தாருன்னா அவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு ஓவர் எதிர்பார்க்கலாம், கண்டிப்பா ஒரு ஓவர் எதிர்பார்க்கலாம். அவரோட ஸ்லோவர் வேரியேஷன்ஸ்க்கு அடிக்க போய் மேபி ஒரு விக்கெட் கிடைக்கலாம், அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் வந்து அவருக்கு கிடைக்கும். ஜடேஜா அவரோட 4 ஓவரையும் போல் பண்ணிடுவாரு, 2 விக்கெட் கூட எடுப்பதற்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். அதே மாதிரி குல்தீப் யாதவ் போத் இன்னிங்ஸ்லயுமே 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். ஜஸ்பிரீத் பும்ரா ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க, ஒன்னா கிராண்ட் லீக் கேப்டன் ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பாருங்க. 3ல இருந்து 4 விக்கெட் கூட எடுப்பதற்கான சான்சஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா, செகண்டா போல் பண்ண போறாருன்னா மேபி ஒரு விக்கெட் பவர் பிளேல எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் நடுவில் கொஞ்சம் டாமினேட் பண்ற மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. எப்படினாலும் ஒரு விக்கெட் எடுத்துருவாரு ஜஸ்பிரீத் பும்ரா. ஹர்ஷதீப் சிங் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா மேபி மினிமம் ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா, செகண்டா பால் பண்ண போறாருன்னா மேபி பவர் பிளேலயே ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் 4 பவுலிங் ஆப்ஷனுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா நீங்க ஒன்னா பிளான் லீக் ஜஸ்பிரீத் பும்ராக்கு ஒரு கேப்டன் விக்கெட் ஆப்ஷனா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே முக்கியமான பிளேயர்ஸ், எல்லாருக்குமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆப்போனன்ட் டீம்ல ஒரு அண்டர் டாக் டீம் கேட்டகரியா இருக்கிறப்போ நம்ம வேற வழியே இல்லை. ஒரு ஸ்ட்ராங்கான டீமா இருக்கிறப்போ யாரோட பால்ல யார் வீக்கா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டெப்த் அனலைஸ்க்கு போகலாம். இப்போ நம்ம டெப்த் அனலைஸா யாரை பார்க்கணும் அப்படின்னா அயர்லாண்டை மட்டும்தான் பார்க்கணும். அயர்லாந்துல இருந்து நம்ம எடுக்கக்கூடிய அந்த ஒரு 3 பிளேயரோ 4 பிளேயரோ தான் விஷயம். அந்த 3-4 பிளேயருக்கு ஆப்ஷன்ஸ் வைஸ் நம்ம சொல்லிட்டோம். அதுல இருந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க ஆப்ஷன்ஸ் வைஸ் யாராருக்கு இருக்கும் அப்படின்ட்டு. சரி, ஓகே. இப்போ ஒரு 14 பிளேயர் ஃபேண்டசி டீம்ல இருக்க வாய்ப்புள்ள ஒரு 14 பிளேயர் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் அயர்லாந்துல இருந்து ஆரம்பிப்போம். அயர்லாந்துல லாரன் டெக்கர் 1, ஹாரி டெக்டார் 2, கொர்டிஸ் கேம்பர் 3, மார்க் அடையர் 4, ஜோஸ்வா லிட்டில் 5, பேரி மெக்கர்த்தி 6. இந்த 6 பிளேயரும் அயர்லாந்து டீம்ல இருந்தும். ரோஹித் சர்மா 1, ஜெய்ஸ்வால் 2, விராட் கோலி 3, சூரியகுமார் யாதவ் 4, ஹர்திக் பாண்டியா 5. தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா 6, குல்தீப் யாதவ் 7, ஜஸ்பிரீத் பும்ரா 8. இந்த 14 பிளேயர்ல இருந்து 8 அல்லது 9 பிளேயர் ஃபேண்டசி டீம்ல வந்துட்டா கூட மோஸ்ட் ப்ராபபிலி நீங்க உங்களோட அமௌண்ட்டை வந்து லாஸ் பண்ண மாட்டீங்க. 8 அல்லது 9 பேர் வந்துட்டு மேபி டபுளா உங்களோட அமௌண்ட் டபுளா வரதுக்கு கூட சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். கண்டிப்பா இந்த 14 பிளேயர்ல இருந்து நீங்க உங்களோட கிராண்ட் லீக்ஸ்க்கு மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்க்கு மாத்தி பிளேயர்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் எல்லாருமே விராட் கோலிக்கு தான் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொண்டு போயிருப்பாங்க உங்களோட ஸ்மால் லீக்ஸ்ல. ஸோ ஒரு சேஃபான ஒரு ஆப்ஷன் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்துச்சு அப்படின்னா. செகண்டா பேட் பண்ண போறாங்கன்னா மேபி நீங்க ரோஹித் சர்மா கொண்ட பிராண்ட் இல்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்தியா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்தியா செகண்டா பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா குல்தீப் யாதவுக்கு வந்து நீங்க ஒன்னா பிராண்ட் லீக்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றப்போ குல்தீப் யாதவ் வந்து 2 மேற்பட்ட வீரர்கள் கூட கிடைக்க சான்சஸ் இருக்கும். தென் அடுத்ததா இந்த டீம்ல இருந்து பார்த்தோம்னா நீங்க ஒரு டிஃபரன்சியலா பிக் டிஃபரன்சியலா ட்ரை பண்ணி பார்க்கறதா இருந்தா நீங்க ஹாரி டெக்டார் அவருக்கு வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் அட்லீஸ்ட் ஒரே ஒரு டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான டீம் அகேன்ஸ்டா நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு. இன்க்ளூடிங் அவர் வந்து ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் ஓரளவு மேனேஜ் பண்ணி ஆடுவார். இப்ப இருக்கிற பிளேயர்ஸ்ல இந்த பிளேயர் மட்டும் கொஞ்சம் ஸ்லைட்லி நல்லா மேனேஜ் பண்ணி ஆடுவாரு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால அடுத்ததா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா மார்க் அடையருக்கு வந்து ஒரு ரிஸ்கா ஒரு கேப்டன் விக்கெட் ஆப்ஷனா கொடுத்து பாருங்க. ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றப்போ 2 விக்கெட் அல்லது 3 விக்கெட் கூட எடுக்கலாம். ஒரே ஓவர்ல கூட 2 விக்கெட் கிடைக்கலாம். டெத் ஓவர்ஸ்ல அதாவது கடைசி ஓவர்லாம் பவுல் பண்றப்போ பேட்டிங்ல வந்து ஒரு கணிசமான ரன் ஆடுவார். ஸோ அதனால வந்து கிராண்ட் லீக்ஸ்க்கு ட்ரை பண்ணி
பாருங்க. சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.